அன்பார்ந்தவர்களே, தற்பொழுது நீட் தேர்வுக்காக பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலுமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் படிப்பது மறந்துவிடுகிறதே என்று வேதனைப்படுவது உண்டு. சில பிள்ளைகள் பரீட்சை எப்படி வருமோ, தேர்வு எப்படி வருமோ என்று உள்ளத்திலே பயப்படுகிற பிள்ளைகள் உண்டு. சிலருக்கு பயத்தினாலே உடலிலே பல பிரச்சனைகள் உண்டாகிறது. நாம் எல்லாம் காண்பது தான். எனவே இந்த நாளிலே நீட் தேர்வை எழுதுகின்ற, மருத்துவ படிப்பதற்காக நீட் தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த நீட் தேர்வை எழுதாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை சார்ந்தவருடைய பிள்ளைகள் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். அவர்களை நம் சொந்த பிள்ளைகளாக கருதி அவர்களுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபிப்போம். ஆண்டவர் தானே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும்படி ஒப்புக்கொடுத்து வைக்கலாம். சரீரத்திலே பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, நல்ல தேர்வு எழுதி வெற்றி பெறும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே நீட் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, இப்பொழுது நேர் அப்பாலையும் இறங்குவீர் ஆகராட்சியம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே உம்முடைய தூய ஆவினால் நிரப்பி ஞானத்தையும் விவேகத்தையும் அருளையும் ஆசிரியம் கொடுப்பீர் ஆகராட்சியம். 11ஆம் அதிகாரம் 2வது தெய்வீக திருவசன சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய ஆவி அவர்கள் மீது தங்கியிருக்கும். ஞானம், அறிவு, ஆற்றல், நுண்மதி, விவேகம், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த ஆவியானவரே தருவான்கிறதானபடி ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் மீது முடிய தெய்வீகமான ஞானத்தின் ஆவியானவர் ஊட்டட்டும். ஆண்டவரை ஒப்பு கெடுக்கிறோம். ஆண்டவரை தேர்வுகளை குறித்து எந்த ஒரு பயமும் இல்லாதபடி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை, நான் கொடுக்கிற ஆவியானது உங்களுக்கு பயத்தின் ஆவி அல்ல, விவேகம் திடமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 2 சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே, அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவி எடுத்து போடுவீராகிறாச்சா ஒப்ப கேட்டுக்கிறோம். ஆண்டவரே, தானியேலை தூய ஆவினால் நிரப்பிய பொழுது ஆண்டவரே, அந்த தானியேலுக்குள்ள இருந்த ஆவி ஆனவர் தானே பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவரே, அதே போல தாவீதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, தாவீது அபிஷேகம் செய்த பின்னாடி அந்த அவருக்குள்ளாக அந்த ஆவியான செயல்பட்டதினாலே கோலியாத் என்கிறவனை அடித்து நொறுக்கி போட்டார்களவா, அதே போல வருகிற தேர்விலே அந்த தூய ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பி நடப்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடலிலே சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு உடலை சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்வு எழுதி போகிற பொழுது அவர்களுக்கு முன்னாடி போகுவீராக ராஜா. உனக்கு முன்பாக நான் செல்வேன், உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் சொல்லுகிறவர். அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீ செல்வீராக ராஜா. ஒப்பு கேட்டுக்கிறோம். ஆண்டவரே, எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே 3வது சொல்லுகிறீரே, ஆண்டவரே, என் நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் புரியாதும் மறந்திருக்கிறதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று. அப்படியாக உம்முடைய தூய ஆவியானவர்தானே அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே, அவர்கள் கேட்கிற பொழுது ஆண்டவரே என்று கூப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு அறியாதும் புரியாது எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆண்டவரை வெற்றி கொடுக்கிறவராக நீர் வெற்றின் வேந்தராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, அந்த வெற்றியை தருவீராக. இந்த நம்பிக்கையோடு கூட கடந்து போகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி வெற்றி வேந்தராம் இயேசுவே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவர் தானே அவர்களுக்கு அனைத்திலும் துணை புரியட்டும். ஆண்டவரே, எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றும் துணையாளன் சொன்னீரே, அந்த துணையாளர் அவர்களுக்கு செயல்படட்டும். ஆண்டவரே, ஒப்பு கெடுக்கிறோம். நீட்டு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒப்பு கெடுக்கிறோம். ஆண்டவரே, அவளுடைய ஆசீர்வதியும் அவர் நிரப்பும் வழிநடத்தும். ஆண்டவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பவாரும்
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆம் ஆண்டவர், உம்முடைய தூய ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், வெற்றி கொடுக்கிற ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளின் நிரப்பட்டும், ஞானத்தாலும் அறிவினாலும் ஆற்றாலும் நிரப்பட்டும், அவர்கள் வெற்றி பெறட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆமீன், ஆமீன்.